திஸ் மகா எக்ஸைஸ் 1.4 நம்ம மூணாவது கணக்கு. ஒரே தளத்தில் f of x ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மற்றும் g of x ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் சார்புகளை வரைபடமாக்குக. ஃபஸ்ட்டு f of xக்கு வரைபடம் போடுறோம், அப்புறம் g of xக்கு வரைபடம் போடுறோம்ப்பா. f of gயை கணித்து, நான் கேள்வி புக்கை பார்த்து படிக்கிறேன் சாமி, f of gயை கணித்து அதே தளத்தில் வரைபடமாக்குக. f of gயை போடணும், அதே தளத்தில் நம்ம வரைபடமாக வரையணும். முடிவுகளை ஆய்வு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லணுமா, ஒய்ன்னு சொல்லுவோமா. ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு எடுக்கிறேன். இதுக்கு டேபிள் போடலாம். எக்ஸுக்கு பதிலாக -2 -1 0 1 2ன்னு போட்டோம்னா கியூப்னா என்ன பண்ணணும், அதை 3 மடங்காக மாற்றணும். 3 முறை போட்டு பெருக்கணும். அப்போ -2 கியூப் அப்படின்னு எடுத்தால் அடுக்கு ஒற்றைப்படையாக இருக்கிறனால மைனஸ் இருந்தால் தான் வரும் மைனஸ். அடுக்கு ஒற்றைப்படையாக ரெட்டைப்படையாக ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் தான் கிடைக்கும். ஓகேவா சாமி? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சு. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ்னையும் போட்டுக்கலாம். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸுக்கு போகிறோம். கியூப் ரூட் ஆஃப் ஆனது எக்ஸின் அடுக்கு 1/3ன்னு அர்த்தம். அப்போ இதை என்ன பண்ணோம், நம்ம கன எண்களாக எடுத்தால் தான் அது கியூப் ரூட்டு கண்டுபிடிக்கும். அப்போ கன எண்கள் யாராரு, -8 -1 1 கியூப் 1 2 கியூப் 8. அது மைனஸில் வந்து பக்கம் போகிறோம், இந்த பக்கம் ப்ளஸில் போகிறோம். ஸோ எடுத்தோன்னா அதுங்க -2 -1 0 +1 +2. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு படம் வரைஞ்சிடலாம். ஓகேவா? நான் புள்ளிகளை வந்து 8 வேணும் இல்லையா, அந்த பக்கம் +8 வேணும், அந்த பக்கம் -8 வேணும். அதனால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். 16 கோடு இருந்துச்சு, நடுவில் 1 விட்டுட்டேன். 0 வேணும் இல்லையா, ஸோ இதை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். ஒய்யும் அதே மாதிரி எனக்கு -8லேருந்து +8 வரைக்கும் வேணும். இது தேவையான அளவுக்கு மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் இதுவில் பாருங்கள், -2 வந்துச்சுன்னா -8, எக்ஸ் அச்சு -2, ஒய் அச்சு -8, எக்ஸ் அச்சு -2, ஒய் அச்சு -8. எத்தனாம் கால் பகுதி, 3ஆம் கால் பகுதி. ஓகேவா? அடுத்தது -1ன்னா -1 சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் பொழுது, எவ்வளோ பெருசு போதே. அடுத்து 0 0, அதுக்கப்புறம் சாமி +1 +1 +8 +2 +8, +1க்கு +1 +2க்கு +8. இந்த ஃபஸ்ட்டத்தை ஜாயின் பண்ணிக்கலாம். பேர் என்ன சாமி, இதுக்கு பேர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸுக்கு போகலாமா. -8னா -2, எக்ஸ் அச்சு -8, -8க்கு நேராக -2. ஓகே, அடுத்து -1க்கு நேராக -1, -1க்கு நேராக -1. அடுத்தது 0க்கு நேராக 0, 1க்கு நேராக 1 தான். 8க்கு நேராக +8க்கு நேராக +2, +8க்கு நேராக +2. அப்போது இது g of x ஈக்குவல் டு x பவர் 1/3. அடுத்தது எஃப் ஆஃப் ஜியை கண்டுபிடிக்க சொல்லிடலாம்ப்பா. எஃப் ஆஃப் ஜினானது எஃப்பில் வரல வைங்க, ரைட் சைடு போங்க. எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸில் ஃபஸ்ட்டு இதை தான் எக்ஸுக்கு பதிலாக ஜியில் போயிடுமா, ரைட் சைடு என்ன இருக்குது, x பவர் 1/3. எக்ஸுக்கு பதிலாக 1/3 எடுத்து போது போடுறோம். இந்த ஹோல் கியூப் போகிறோம். இந்த கியூபும் இந்த கியூப் ரூட்டன் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஏன்னா அடுக்கடுக்காக இருந்தால் பெருக்கணும் இல்லையா, நடுவில் பெருக்கல் பின்ன எண் முழு எண் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஈக்குவல்னா வந்துச்சு எக்ஸ்னு வந்துடுச்சு. எஃப் ஆஃப் ஜியை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சிங்களா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ +1னா +1, -1னா -1, +2னா +2, -2னா -2 எடுத்துக்கலாம். அப்போது -1க்கு -1, -2க்கு -2, +1க்கு +1, +2க்கு +2, எது வைத்தாலும் இப்படி ஒரு நேர்கோடு மாதிரி போகுமா. இதான் யார் சாமி, எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே சாமி, இது நல்லா இது இங்கே போயிருக்கணும். ஓகே, ஸோ ஒரே தளத்தில் படத்தை வரைஞ்சாச்சு. முடிவுகளை ஆய்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த முடிவுகளை ஆய்வு செய்யும்போது இங்கே பாருங்கள் சாமி, இதுதான் வந்து கண்ணாடி. இது யார் கண்ணாடின்னு வச்சுக்கலாமா, இதுதான் கண்ணாடி. இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையா, இப்போ இந்த கண்ணாடி மேலே இது பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், இது இந்த பக்கம் போய் இப்படி வளையுதுன்னா ஆப்போசிட்டில் தானே தெரியும் கண்ணாடியில்.
ஸோ கீழே போச்சுன்னா எப்படி தெரியும், மேலே தெரியும். அப்போது இதனுடைய நேர்மாறு நேர் எதிராக இருக்குது யாருக்கு, இங்கேருந்து போட்டுக்கலாம் சாமி, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இதானே ஈக்குவல் டு என்னென்னு வந்துடுச்சு, எக்ஸ்னு வந்துடுச்சு. இப்போ எனக்கு ஜி ஆஃப் எக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஜி ஆஃப் எக்ஸ் என்பது என்னது, இதானே ஜி ஆஃப் எக்ஸு, இதானே எஃப் ஆஃப் எக்ஸு, இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் சாரி படத்துங்க வச்சுட்டேன், கண்ணாடி இதுதான் சொன்னால் இது பிரதிபலிக்குது. ஜி ஆஃப் எக்ஸ் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸின் நேர்மாறு, எஃப் ஆஃப் எக்ஸின் ஆனது ஜி ஆஃப் எக்ஸின் நேர்மாறு. இந்த பெருக்கல் எஃப் ஆஃப் அந்த பக்கம் வச்சுன்னா வகுத்தலாம் மாறும், வகுத்தல் இருந்துச்சுன்னா பை எஃப் ஆஃப் ஒன்று அர்த்தம், அதெல்லாம் சொல்லலாம் எஃப் டேஷ்னு சொல்லலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகே செல்லம், இதுதான் ஒரு கண்ணாடி நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரிஃப்ளெக்ட் ஆகுது. என்ன ஆகுது சாமி, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுதான் என்ன சாமி, நேர்மாறு. என்னதுமா, நேர்மாறு. ஓகேவா. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு f dash of x, f of x equal to g dash of x. Okay, thank you ma.